தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஹெலிகாப்டர் மூலம் தற்போது கூடலூருக்கு வந்திருக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி. நீலகிரியில் நடைபெற இருக்கக்கூடிய தனியார் பள்ளி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக கூடலூருக்கு அவர் வந்த அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயாசாமி. விவரங்கள். பாலவேல், நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஒரு தனியார் பள்ளியின் 50வது ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தற்போது கூடலூருக்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக மைசூரில் இருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் கூடலூர் தற்போது வந்திருக்கிறார். தற்போது பள்ளி நிர்வாகம் சார்பில் அவரை வரவேற்க அனைத்து ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக விழா நடக்கும் மைதானத்தில் 4500 பேர் அமரக்கூடிய வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த மைதானம் முழுவதும் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்போது இந்த ஹெலிகாப்டர் தரையிறங்கிய பகுதியில் காங்கிரஸ் கட்சியினரும் மற்றும் திமுக கட்சியினரும் ராகுல் காந்தி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து இந்த மைதானத்திற்கு தற்போது ராகுல் காந்தி சற்று நேரத்தில் வர உள்ளார். இதற்காக இங்கு முழு ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக மைதானத்திற்குள் அனுமதிக்கப்படும் மக்கள் அனைவரும் முழு பரிசோதனைக்கு பின்பு இங்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தற்போது மேடையில் அனைத்து நிகழ்ச்சிகளும் நடக்க தயாராகி வரும் நிலையில் பள்ளி மாணவ மாணவிகள் ராகுல் காந்தியை பாடல் பாடி வரவேற்கும் விதமாக இசைத்து வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி கலந்து உள்ளார். பாலவேல். ஐயாசாமி, இப்போ ராகுல் காந்தி அவர்களினுடைய நிகழ்ச்சி நிரல் என்ன? இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு வேற ஏதாவது கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு ஏதாவது திட்டமிடப்பட்டிருக்கா? பாலவேல், அதாவது நேற்று வரை இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குறிப்பாக 3:30 மணி அளவில் இந்த பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்கும் ராகுல் காந்தி அவர்கள் இங்கு நடைபெறும் சமத்துவ பொங்கலில் பங்கேற்பதாக முதலில் தகவல்கள் வெளியாகின. ஆனால் தற்போது அந்த நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இன்று பள்ளி நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொண்ட பின்பு கட்சியினரை சந்திப்பதற்கான எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை. நிகழ்ச்சி முடித்த உடனே அவர் இங்கிருந்து கேரள மாநிலம் செல்கிறார். பாலவேல். ஐயாசாமி, தற்போது ராகுல் காந்தி வருகையொட்டி அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? நிச்சயமாக பாலவேல், அதாவது ராகுல் காந்தி வருகையொட்டி நேற்றிலிருந்தே இந்த கூடலூர் என்பது முழு காவல்துறை கட்டுப்பாட்டில் வரவழைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான 700 போலீசார் இந்த கூடலூர் பகுதியை சுற்றி பணியில் இருந்து வருகின்றனர். குறிப்பாக மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்களும் 6 குழுக்களாக பிரிந்து நகரில் பல்வேறு பகுதிகளில் இந்த சோதனையை நடத்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி இந்த பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய ரவுண்டானா என்னும் பகுதியில் இருந்து இந்த பள்ளி மைதானம் வரை எந்த ஒரு வாகனங்களும் சாலையோரம் நிறுத்தக்கூடாது என காலையில் இருந்தே போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர். அதே போல் வாகனங்கள் ஏதும் நிறுத்தப்படாததால் எளிதாக ராகுல் காந்தி இந்த மைதானத்திற்கு வரும் வகையில் தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக எந்தெந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் உள்ளதோ அந்த பகுதியில் இடையூறு இல்லாத வகையில் போலீசார் அந்த போக்குவரத்து என்பதை சீர் செய்து வருகின்றனர். ராகுல் காந்தி வரவிருக்கும் இந்த மைதான சாலையில் குறிப்பாக இந்த பேனர்கள், கொடிகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் அந்த இடங்களில் இடையூறு ஏற்படாத வண்ணம் அந்த முன்னேற்பாடுகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஐயாசாமி, இப்போ தேர்தல் நேரத்தில் ராகுல் காந்தியினுடைய தமிழ்நாடு வருகை என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கிறது. இது ஒரு தனியார் நிகழ்ச்சி அப்படின்னாலும் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? பாலவேல், அதாவது நீங்கள் கூறியது போல இப்ப தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் தலைவர்களின் வருகை என்பது நீலகிரி மாவட்டத்திற்கு அதிகரித்துள்ளது. அந்த வகையில் தான் தற்பொழுதும் இந்த மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தற்போது இங்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக அவர்கள் கூட்டணியுடன் உள்ள திமுகவினரும் ஏராளமானோர் அவரை வரவேற்க, அவரை சந்திக்க இங்கு வருகை தந்துள்ளனர். தற்போது இந்த மைதானத்திற்கு வருவதற்கு முன்பு ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து அவரை வரவேற்க காங்கிரஸ் கட்சியினரும் திமுகவினரும் ஏராளமானோர் அங்கு குவிந்து வருகின்றனர். நிகழ்ச்சி முடிந்தவுடனே இந்த சந்திப்பு இல்லை என்பது நமக்கு தெரிய வந்தாலும் மேற்படி அதற்கான ஒரு ஏற்பாடுகளும் நிச்சயம் இருக்கும் என எதிர்பார்ப்பாக உள்ளது. பாலவேல். விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி.